அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை பிரியர்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த டேஸ்டியான டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, பெப்பர், மஞ்சள் தூள், கறி மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இப்போது இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். இது இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். இது லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கணும், அதுவும் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் நான். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது அது ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடணும். இப்போது இது இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம சூப்பரான எக் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.